ஹலோ எவ்ரி ஒன், ஹவ் ஆர் யூ டுடே? குட்டி ஸ்டோரி ஒன்று பார்த்துடலாம். ஒரு பிச்சைக்காரன் தனக்கு கிடைக்கிற கொஞ்சம் சாப்பாட்டையும் ஒரு டாகுக்கு ஷேர் பண்ணுறாரு. ருட்டீனாக இந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு. தனக்கு கிடைக்கிற சாப்பாட்டை அந்த டாகுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த கடவுள் விஷுவல் ஆகி வராருங்க. உனக்கு என்ன வர வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பிச்சைக்காரன் கேட்குறான், எனக்கு வற்றாத செல்வமும் மன அமைதியும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி. அந்த கடவுள் அவனுக்கு ஒரு 2 பேகு கொடுக்குறாங்க. ஒன்று க்ரீன் கலர் பேகு, இன்னொன்று ரெட் கலர் பேகு. அந்த க்ரீன் கலர் பேகை நீ ஓப்பன் பண்ண அப்படின்னா நீ கேட்குறது எல்லாமே உனக்கு கிடைக்கும், மேஜிக்கலாக எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் நீ அந்த ரெட் கலர் பேகை ஓப்பன் பண்ண அப்படின்னா நீ உனக்கு கிடைச்ச அத்தனையுமே டோட்டலாக காலி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரைட், அந்த பிச்சைக்காரன் இப்போது அந்த பேகை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் பேகை ஓப்பன் பண்ணுறாங்க. அவன் எதிர்பார்க்காத அளவுக்கு அவன் லைஃப்பில் எல்லாமே கிடைக்குது. ரொம்ப ஜாலியாக ஒரு ஹாப்பினஸோட லைஃப்பை ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ரெட் கலர் பேகை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ வாட் ஹேப்பன் நவ்? அவனுக்கு கிடைச்ச அத்தனை செல்வமும் டோட்டலாக காலி ஆகிடுதுங்க. ஸோ அந்த க்ரீன் கலர் பேக்கில் என்ன இருந்துச்சு அப்படின்னா உன்னுடைய ஆக்ஷன், உன்னுடைய செயல், நீ என்ன செய்கிற, உன்னுடைய தப்புக்கு நீ எங்கே மிஸ்டேக் பண்ணன அப்படின்னு சொல்லி நீ உன்னை பற்றி யோசிக்கிறது தான் அந்த ரெட் கலர் பேக்கில் இருந்த க்ரீன் கலர் பேக்கில் இருந்த ஒரு விஷயம். அந்த ரெட் கலர் பேக்கில் என்ன இருந்துச்சு அப்படின்னா அதர்ஸ், மற்றவங்களோட ஆக்ஷன். இப்போது நீ செஞ்ச தப்புக்கு மற்றவங்க மேலே பழியை போட்டுட்டு உன்னால தான் நான் இப்படி ஆயிட்டேன், இந்த நிலைமைக்கு நான் வந்ததுக்கு காரணமே அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தப்பை மற்றவங்க மேலே பழி போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துலையே நம்மளுக்கு ஃபெயிலியர் லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். தேங்க்யூ.